கேது தோஷம் நீங்க என்ன செய்யணும் சார்? கேது தோசை நீங்க என்ன செய்ய வேணும்? நல்ல கேள்வி ஆக்சுவலி. கேது தோசை நீங்கிறதுக்கு என்ன வேணுன்றது நான் அந்த வீடியோல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னலாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதோட ரகசியங்கள்லாம் நான் அந்த வீடியோவோட எண்ட்ல தான் சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். இப்போ கேது தோஷம் நீங்கிறதுக்கு என்னலாம் செய்யணும் அப்படின்னா, கேதுன்னா யாருன்னா பாம்பு. ராகு, கேது பாம்பு தான். சரியா? அந்த ராகு, கேதுன்னும்போது வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப வீட்ல வந்து கண் திருஷ்டி படுறதும் கேது தான். இப்போ ஒருத்தவங்க நல்லா அழகா இருப்பாங்க, இல்ல நல்லா டெவலப் ஆயிட்டு வருவாங்க, ப்ரொஃபஷனல்லயும் சரி, பிசிக்கலி நல்லா இருப்பாங்க சில பேரு. சில பேர் வந்து பார்க்கறதுக்கே நல்ல வசதி வாய்ப்பா தெரிவாங்க. சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழ்மை நிலையிலேருந்து வசதி வாய்ப்பு டெவலப் ஆவாங்க. இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் "பாத்தியா இவன் திடீர்னு இதாயிட்டான்" அப்படின்ற மாரி அவங்களுக்கு மைண்ட்ல வரும். ஸோ இது எல்லாமே வந்து கண் திருஷ்டி. கண் திருஷ்டியும் ஒரு கேது தோஷம்ன்ற மாரி தான். இப்ப ஜாதகத்திலே கேது தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கண் திருஷ்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாரி பல்வேறு விதப்பட்ட இது எல்லாமே வந்து கேது தான் அதுக்கு காரணம். கேதுன்றது வந்து பாம்பு. கண்ணுக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் விஷயம், கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவ் விஷயங்கள் நம்மளுக்கு நெறைய இருக்கும். அப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்ல வந்து கேது, ராகு ரொம்ப நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நெகட்டிவா. அத வந்து விரட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செவ்வா, வியாழன், ஞாயிறு இந்த மாரி நேரங்கள்ல வந்து வீட்ல சாம்பிராணி போடுறது வந்து அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் நீக்கும். இந்த தோஷங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஒரு ஜாதக ரீதியா தான் ஏற்படும். இந்த ஜாதக ரீதியா இப்ப கேது வந்து ஒருத்தங்களுக்கு வந்து 8ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தாலோ, இல்ல 6ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தாலோ, 12ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தாலோ, அந்த கேதுனால அந்த ஜாதகருக்கு பாதிப்பு உண்டு. அந்த பாதிப்பு எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து கேது தோஷம்ன்றது வந்து கண் திருஷ்டினால தான் வரும். இல்லன்னா யாராவது உங்களுக்கு மாந்திரீகம் பண்ணி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க தவறா நெகட்டிவா யோசிப்பீங்க. அது யோசிக்க வைக்கிறதுக்கும் உங்க ஜாதகம் தான் ஒரு காரணம்ன்றத இந்த இடத்துல நான் தெளிவா சொல்றேன். இந்த தோஷங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா, கேது தோஷம் உங்களுக்கு ஒரு பாவங்களோட தொடர்பு இருக்கு. கேது கெட்டுதலான பாவங்கள். அது மறுக்கக்கூடிய கிரகங்களோட வழிபாடு பண்றதும், கெட்ட சக்திகள விரட்டுறதுக்கு வந்து சாம்பிராணி போடுறது, எலுமிச்சை பழம் கட்டி வைக்கிறது, கண் திருஷ்டி விநாயகர வைக்கிறது, இதெல்லாமே ஓட தோஷம் நீங்கும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் காலங்காலமா கடைபிடிச்சுட்டு வராங்க. அதுல முக்கியமானது வந்து சாம்பிராணி போடுறது. சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வா, வியாழன், ஞாயிறு இந்த மாரி நேரங்கள்ல காலையில போடுங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த தோஷத்திலிருந்து நீங்க விடுபடலாம். கண் திருஷ்டின்றது நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா, ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நான் இதெல்லாம் பண்றேன், அதெல்லாம் பண்றேன்னு மத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. பொருள்பற்றான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு பண வரவோ, இல்ல வந்து ஏதாவது வீடு கட்ட போறீங்க, இல்ல இடம் வாங்க போறீங்க அப்படிலான்னா, பெரிய லெவல்ல அத வந்து பப்ளிசிட்டி பண்ணாம மெதுவா சைலன்ட்டா பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி ஏற்படாது. பொதுவாவே இந்த மாரி ஜாதகத்துல வந்து கேது கெட்டு போவாதவங்க வந்து அதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. சைலன்ட்டா எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அவங்க மேல கண் திருஷ்டி ஏற்படாது. இந்த 6, 8, 12 கேது தொடர்பு இருக்கிறவங்க தான் எல்லாம் அவங்கள தன்னை தானே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது. நான் இதெல்லாம் பண்றேன், அதெல்லாம் பண்றேன்னு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படும். அத தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வந்து ஜோதிடத்துல நெறைய சூட்சமங்கள்லாம் இருக்கு. ஜாதக ரீதியா அதுலேருந்து நீங்க எப்படி விடுபட்டு நல்ல வழியில உங்க வாழ்க்கையில முன்னேறணுன்றத நான் தெளிவா சொல்ல இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.